சாரோட அப்பப்போ பேசல அஜித் சாரோட. ரீசெண்டாக ஒரு தடவை மீட் பண்ணும்போதும் அப்படி தான் இருந்தது. ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணோம். அண்ட் ஹீ வாஸ் ஆல்சோ எக்ஸைட்டட் தட் ஐம் டூயிங் பாலாசஸ் ஃபிலிம் அப்படின்ட்டு அவர் ரொம்ப எக்ஸைட் ஆனார். ஷாலினி மேமை கூப்பிட்டு அருண் இஸ் டூயிங் பாலாசஸ் ஃபிலிம் நோ தட் அப்படின்னாரு. ஸோ ஆல் தட் வாஸ் அவர் எக்ஸைட்மெண்ட் காட்டினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ தான் கமிட் ஆனேன். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் பாலாசர் படம் பண்ணுறேன். ஹி வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஸோ ஆல் தட் இஸ் ஸோ நைஸ் டு சி. அண்ட் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணுன்றது தான் என்னோட விருப்பம். அவரோட பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சமயமாக பயங்கரமா. அவர் நான் நேர்ந்தால ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரியும் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம். அதாவது இப்படி பண்ணணும்னா இந்த எக்ஸ்ட்ரீம், அப்படி பண்ணணும் அந்த எக்ஸ்ட்ரீம். ஸோ அவர் எப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது. பட் அவர் டிரான்ஸ்ஃபார்ம் வெரி ஃபாஸ்ட். ஓகே, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஒன்று நினச்சிட்டாருன்னா அது பண்ணியே முடிக்கணும்னு பண்ணுவார். ஸோ அது வந்து ஐ ஃபெல்ட். நான் இப்போ இந்த இது பார்க்கும்போது ஜாப்ட் பயங்கர சூப்பராக இருந்தது. பட் எனக்கு என்னென்னா டக்குன்னு அதை பண்ணார். பிகாஸ் எவ்ரி திங் ஐ திங்க் ரேஸ் ஆல்சோ ஹெல்ப் ஹிம். எவ்ரி திங் வாஸ் லைக் கோயின்சைடட் அண்ட் கரெக்டாக அவர் அதை கொண்டு வந்துட்டார். ஸோ அவர் நினச்சாருன்னா எது வேணால் பண்ணிடுவார்.